பீகாரோட காற்று தமிழகத்துல வீசுதுன்னு சொல்லி இந்திய பிரதமர் வந்து தென் மாநில இயற்கை வேளாண் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. அவரு இப்பதான் சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியாக பல மந்திரி வந்தாங்க. இதே பாரத பிரதமரும் வந்தார்கள். வந்து அங்கங்கே பேசினார்கள். அலை வீசுகிறது, பிஜேபி பேசினார்கள். 40 நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது. அதை தொடர்ந்து இப்ப 234 சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சருடைய அலை வீசுகிறது. அவர் அங்கே இருக்கின்ற 1000 பேர் துண்டை வீச 10-15 பேர் 100 பேர் துண்டை வீசினதை பற்றி அவர் பீகார்ல ஒரு அலை வீசுகிறதுன்னு சொன்னார். பீகார்ல ஓட்டை காணும் தேடி நிலைமை என்ன சொல்ல போனா பீகார் அரசியல் இங்க வர முடியாது. அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பீகார்ல நடந்தது தில்லுமுள்ளு எவ்வளவு செய்தாலும் அங்கு உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆக உஷாரா மக்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள். யார் எப்ப நமக்கு நல்லது செய்கிறார்கள், நம்முடைய கஷ்ட காலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று எடை போடுவார்கள். அவருடைய முதல்வருடைய உழைப்பின் காரணமாக தான் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்ப 40 நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்ப 4 பக்கம் ஒன்னா செய்றாங்க. 4 பக்கம் 4 திசையில அவங்க வந்து மைக்கு விளம்பரம் பண்றாங்க. ஒரு பக்கம் அங்குடி போறாரு, ஒரு பக்கம் நீதி கேட்க போறாராம். யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போறாரு தெரியல. ஒரு பக்கம் பொறுத்தவர் போறாரு. அவர் மைக்கு கிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து திரு அன்புமணி தமிழக அரசு மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க 7 நாடுகளுக்கு போனாரு, ஒரு பைசா கூட முதலீடு வரல அப்படிங்கிறாரு. எஸ்ஐஆர் பாதிப்பு அது பாதிப்பு இருப்பதான் உஷாரா இருக்கணும் சொல்லி இப்ப முதல்வர் எண்ணி பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வு ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இப்ப பேசிய தனிநபர்கள் அறிக்கை விடுகிற தனிநபர்களுடைய கோரிக்கை அறிக்கை நீங்க இவ்வளவு பண்றீங்க. விழிப்புணர்வு வாக்கை பறி கொடுக்க முடியாது. இப்ப யாருக்கும் ஓட்டு இப்ப எங்க இருக்கு, இப்ப சென்னை வாசில இப்ப யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கே அந்த பிராக்டிகல் அனுபவம் இருக்கும். ஆக இதெல்லாம் இப்ப இங்கே உஷாரா இருக்க வேண்டிய விளம்பரம் செய்ய வேண்டும். ஆக இப்ப இதை பத்தியாச்சு யாரையும் பேசுறாங்களா பார்த்தா எஸ்ஐஆர் ஆதரிக்கின்றவர் எடப்பாடி, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பிஜேபி, ஆக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பாமக. ஆக ஏதோ திரும்ப நடக்கிறது பார்க்க. அதுக்காக தான் இப்ப பிரதமர் வந்து பீகார் இப்பயே விதை போறாரு. அதான் உஷாரா இருக்க வேண்டும் தமிழக மக்கள். ஏன்னா இப்ப இவங்கெல்லாம் இப்ப எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார்கள், பாஜக கூட்டணி ஆதரிக்குது. ஆக பாரத வந்தாரு இயற்கை வேளாண்மை விவசாய கண்காட்சி, அது பிஜேபி கண்காட்சியை துவக்கி வைத்தார்கள். இப்போ வந்து அலை வீசு இப்பயே துண்டு போறாங்கன்னா என்னன்னு தெரியல. ஜாக்கிரதையா இருக்கும். இங்க மக்கள் கிட்ட ரொம்ப அதிக குழப்பம் ஏற்படுது. வாக்காளர் திருத்த இதுல வந்து மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வே இல்லை. நிறைய வாக்காளர் வந்து அந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாத நிறைய இருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு இருக்கு. அதுதான் உங்களை கேட்கிறேன். நீங்களே விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பத்திரிகையாளர்களை விழிப்புணர்வு செய்திகளை ஏற்படுத்தணும். ஆனால் பீகார்ல வந்து அலை வீசுன்னு சொன்னாலும் பிரதமர் எதை சொன்னாரு புரிஞ்சுக்கணும். ஆக ஏதோ நடக்கிறதுக்கு அவங்க முன்கூட்டியே விதை போடுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அது நாங்கள் திமுக நாங்கள் எப்போதும் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.